வணக்கம் viewers, welcome back. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து unboxing of realme buds air 5 pro unboxing and review எல்லாமே சேர்த்து பார்க்க போறோம். ஆமாங்க. buds air 5 pro. So buds air 5 pro ரெண்டுமே வந்து லான்ச் ஆயிருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? கொஞ்சம் பிரைஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. சோ இது 5000 approximately 5000 பிரைஸ் டிஃபரன்ஸ் தவிர அதோட கம்மி. சோ பிரைஸ் டிஃபரன்ஸ் தவிர இதுல வந்து LDAC இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் மெயினா LDAC தான் டிஃபரன்ஸ். ஏன்னா ரெண்டுத்துலயுமே 50 dB ANC இருக்கு. ஓகே. டுவல் டிரைவர்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து டுவல் டிரைவர்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிரைஸ் ரேஞ்சில டுவல் டிரைவர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஏதாவது காலுக்காக அந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா மைக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? எக்ஸ்ட்ரா மைக்ஸ்லாம் டிஃபரன்ஸ் இல்ல. ரெண்டுலயுமே வந்து 6 மைக் ANC தான். அதே 50 dB ANC தான். அதெல்லாம் அதெல்லாம் இருக்கு. சோ இது மட்டும் தான் மெயின் டிஃபரன்ஸா இருக்கு. அப்ப LDAC டுவல் டிரைவர். ஓகே. சோ இதோட பாக்ஸ்ல இதோட MRP எவ்வளவு போட்டிருக்கு அப்படின்னா 7999 போட்டிருக்கு. இவங்க சொன்னது வந்து அரௌண்ட் 5000 நாங்க பிரைஸ் பண்ணுவோம் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டைரக்டா வந்து அந்த ஓப்போவோட அவங்களோட ANC இயர்பட்ஸ் அதுவும் 5000 தான் லான்ச் ஆச்சு. ஒன் பிளஸ்க்கு வந்து ஒன் பிளஸ் பட் G2 அது எப்பயோ லான்ச் ஆச்சு. ஸோ அதுவும் ANCயோட இதுதான் இருக்கு. ஸோ பார்க்கலாம், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ பாக்ஸ்ல வந்து வேற என்ன மென்ஷன் பண்ணிருக்குன்னா 6 மைக் ANC அந்த கால் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. அப் டு 40 hours வரைக்கும் டோட்டல் பிளேபேக் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அதுவும் ஓகே. ஸோ 40 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி கேமிங் மோட் அது கூட இருக்கு. ரியல்மியோட டியூவல் டிரைவர்ஸ் ரியல் பூஸ்ட் அவங்களோட டெக்னாலஜி அதான் யூஸ் பண்றாங்க. ரியல் பூஸ்ட் 50 dB ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் 360 டிகிரி ஸ்பெஷல் ஆடியோ எஃபெக்ட் இது அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி இருக்கு? எப்படா நல்லா இருக்காடா, அற்புதமா இருக்கா. டால்பி அட்மாஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு எல்லா இடத்துல இருந்து கேட்கற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, அது நல்ல விஷயம் தான். அது ஆனா எல்லா ஆண்ட்ராய்ட் போன்லயும் வேலை செய்யுங்கிறது தான் எல்லாத்துலயும் பியூட்டிஃபுல்லான விஷயம். பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா ஹெட்போன்ஸ் தவிர ஒரு யூசர் மேனுவல், ஒரு பெரிய யூசர் மேனுவல் தான் கொடுத்திருக்காங்க. சோ அது தவிர USB கேபிள், டைப் A to டைப் C, அதுக்கப்புறம் இயர் டிப்ஸ். சோ மீடியம் வந்து இதுல ப்ரீ இன்ஸ்டாலா இருக்கும். சோ இதுல வந்து ஸ்மால் லார்ஜ் நம்ம இயருக்கு ஏத்த மாதிரி அது இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பத்தி பார்ப்போம். இந்த வாட்டியும் கிளாசி பினிஷ் தான். அதே கிளாசி பினிஷ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபுல்லா ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டும். பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டும். நீங்க பேக்ல வந்து ஏதாவது கீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கிராச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க ஸ்கிராச்சஸ் பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி ஸ்கிராச்சஸ் ஆகும். ரொம்ப பாலிஷ்டா இருக்குல்ல, பாசிபிலிட்டி அதிகம் தான். ஸோ மற்றபடி இதுல மைக்ஸ் தான் அங்கங்க சுத்தி ட்ரிபிள் மைக்கு இதெல்லாமே வச்சிருக்காங்க. ஏஎன்சிக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் ஃபீட்பேக்கு, அந்த டியூவல் மைக்ஸ் அந்த இது இருக்கு. ஸோ டிசைன் இதுக்கு முன்னாடி வந்து சில இடத்துல மேட் ஃபினிஷ் இருந்துச்சு, சில இடத்துல கிளாசி ஃபினிஷ் இருந்து. இப்போ இது வந்து ஃபுல்லா கிளாசி ஃபினிஷ் ஆகிட்டாங்க இதையும். ஓகே. ஸோ இதுலயும் கண்டிப்பா ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டும் எல்லாமே இதுவாகும். ஸோ மற்றபடி IP55 ரேட்டிங்ஸ் இருக்கு. ஸோ டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இயர்பட்ஸ்க்கு மட்டும் தான். ஓகே. கேஸுக்கு வந்து கிடையாது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய மோட்ஸ் இருக்கு. நம்ம இந்த ஆப் ஓபன் அதே ரியல்மி லிங்க் தானா? ரியல்மி லிங்க் ஆப் இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய மோட்ஸ் இருக்கு. ப்ளீஸ் வேர் யுவர் இயர்பட்ஸா வேர் பண்ணாதான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுது. வியர் டிடெக்ஷனுங்க ஆட்டோ பாஸ் பிளே இருக்குல்ல, அது அப்படிதான் இருக்கும். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன்லேயே நிறைய இருக்கு. ஸ்மார்ட் இருக்கு, மேக்ஸிமம், மாடரேட், மைல்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ பெஸ்ட் ஸ்மார்ட் போடுறது தான் பெஸ்ட். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே மேக்ஸ் காது அடைச்ச மாதிரியே இருக்குடா, எதுவும் சுத்தமா கேட்காத மாதிரி. ஸோ இண்டோர்ல எல்லாம் ஒரு மாதிரி காது அடைச்ச மாதிரி இருக்கும். அவுட்டோர்ல டிராஃபிக்லாம் வந்து நல்லா 50 dB வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஓகே. ஃபிளாக்ஷிப் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான நாய்ஸ் கேன்சலேஷன் இல்ல. இப்போ உன் பக்கத்துல ஒரு ஆட்டோ வருதுன்னு வையேன், அந்த ஹார்ன் சவுண்ட் உனக்கு எந்த அளவுக்கு ஹெவியா ஃபீல் ஆகுது நீ அப்படியே ரன்னிங் போகும்போது? ஹார்ன் சவுண்ட் ஓகே, ஓரளவுக்கு லைட்டா கேட்கும். கேக்குது இல்ல? இல்ல அதையும் கேட்காத அளவுக்கு உனக்கு நாய்ஸ் கேன்சல் பண்ணிட்டா கஷ்டம் தான். யாராவது வந்து இடிச்சு போட்டு போயிருவாங்க. ஸோ நிறைய மோட்ஸ் இருக்கு. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணலாம், டிரான்ஸ்பரன்சி மோடும் இது பண்ணலாம். ஸோ ஒரு இயர்பட் ரிமூவ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பரன்ட் மோடுக்கு போற அந்த ஆப்ஷனுமே அப்படியே இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கடுத்து விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷனுக்கும் இதுல தனியா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா விண்ட் அது டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை கம்மி பண்றதுக்கு அதுக்கு வந்து தனியா ஒரு மோடே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோடு இது வந்து 4000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நாய்ஸ் கேன்சல், அல்ட்ரா வைட் பேண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு போட்டு. இது வந்து பிரீமியம் இயர்பட்ஸ்ல தான் யூஸ்வலா இருக்கும். ஸோ ஒன் பிளஸோட பட்ஸ் ப்ரோ 2, அதுக்கப்புறம் ஓப்போ என்கோ X2 இதுலலாம் தான் அந்த 4000 ஹெர்ட்ஸ் அல்ட்ரா வைட் பேண்ட் இது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு தெரியும்ல அந்த 20 to 20,000 கிலோ போட்டு வச்சிருப்பாங்களே, அதை 20 கிலோ ஹெர்ட்ஸ்னு. ஸோ அதுல தான் வச்சன் சொல்றோம் அந்த 4000 ஹெர்ட்ஸ். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டியூவல் டிரைவர்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து 11mm டிரைவர்ஸ் பெரிய டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் 6mm வந்து சின்ன டிரைவர்ஸ். அதான் அந்த ட்வீட்டர்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வைட் ரேஞ்சா ரெண்டு இருக்கிறதுனால அது வந்து
20 to 40 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இது வந்து ஆடியோ இது பண்ணும், ஃப்ரீக்வன்சி 40 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இது பண்ணும் அப்படின்னு நாங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ மெயினா வந்து பாஸ் 11mm வந்து பாஸ்க்கு யூஸ் ஆகும், 6mmக்கு வந்து கொஞ்சம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹை ஸோ ரெண்டுமே வந்து N52 மேக்னெட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. சூப்பர். ஸோ ஓவராலா ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. மெயினா வந்து LDAC இருக்கிறதுனால 96 கிலோஹெர்ட்ஸ் சாம்பிளிங், அதுக்கப்புறம் 990 kbps வரைக்கும் இந்த ஹைரஸ் ஆடியோ. மெயினா ஹைரஸ் ஆடியோ ஆப்பிள் எல்லாம் ஆல்ரெடி வந்துச்சு. அப்படி இல்லைன்னா நீங்க ஃபிளாக் இதெல்லாம் கேட்கும்போது இல்ல டப்பால போட்டிருக்காங்களா எப்படியும் ஹைரஸ் சர்டிஃபைட் ஹைரஸ் சர்டிஃபைட் நிறைய இதில் போடுவான். ஆனா LDAC எல்லா இடத்துலயும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்காது. ஸோ நெக் பேண்ட் எல்லாம் கொடுத்தாங்க ஒரு காலத்துல, realme buds wireless 2 அதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ வந்து யாருமே கொடுக்கறது இல்லை இந்த LDAC. ஆமா, aptX HD adaptive aptX. அதனால ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கும். ஸோ இது ஃபிளாக்ஷிப் அளவுக்கு கம்பேர் பண்ணீங்க, அதுலயும் டியூவல் டிரைவர்ஸ் இருக்கு, N2X2லயும் இருக்கு, பட்ஸ் ப்ரோ 2லயும் டியூவல் டிரைவர்ஸ் இருக்கு. அதுலயும் இதே மாதிரி 11mm 6. ஆனா அது உனக்கு இப்போ எப்படின்னா வச்சா நீ அந்த 5000 பட்ஜெட்ல வரும்போது 5000 பட்ஜெட்ல பெஸ்ட் குவாலிட்டி இதுதான். அதை யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணா கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். இதுல கொஞ்சம் பாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அவங்க தனியா வேற ஒரு மோட் வச்சிருக்காங்க, நிறைய மோட்ஸ் இருக்கு. சோ இதுலயே உங்களுக்கு வேணும்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லயே செரனேட் இருக்கு. ஒரிஜினல் சவுண்ட் தான் நான் எப்பயுமே வைப்பேன், எப்படி இருக்கும். அதுலயே கொஞ்சம் பாஸ் அதிகமா தான் இருக்கும். இது தவிர வேணும்னா பியூர் பாஸ் இருக்கு, டீப் பாஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா கஸ்டம் ஈக்குவலைசர் மோடு கூட இவங்க வந்து கொடுக்குறாங்க. சூப்பர். ஸோ கோல்டன் சவுண்ட் வேற இருக்கு. ஸோ உங்க காதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே நிறைய டியூன்ஸ் எல்லாம் பிளே பண்ணும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்க காதுக்கு உங்க ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது டியூன் பண்ணும். இயர் கனாலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹியரிங் டெஸ்ட்லாம் வந்து கொஞ்ச நேரம் நீங்க ஹியரிங் டெஸ்ட் எல்லாம் வந்து இது பண்ணி நம்ம இந்த சாம்சங்ல கூட அது எல்லாத்துலயுமே இருக்கும். அது இருக்கு. ஸ்பேஷியல் ஆடியோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரைஸ் ரேஞ்சில வந்து ஸ்பேஷியல் ஆடியோ கொடுக்குறாங்க. ஸ்பேஷியல் ஆடியோ டால்பி அட்மாஸ் அது மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஹெட் டர்னிங் அதெல்லாம் இல்ல. ஹெட்டுக்கு இதுல எல்லாம் வந்து இருக்கும். பட்ஸ் ப்ரோ 2ல அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த பிரீமியம் ஹை எண்ட் போன்ஸ்ல அது போன்லயும் சப்போர்ட் இருக்கணும், இதுல சப்போர்ட் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனா ஓரளவுக்கு இந்த எல்லா சைட்ல இருந்து வர மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆடியோ ஒரு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சிலர் பிடிக்கும், சிலர் பிடிக்காது. அப்படி வேணாம்னா வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ LDACக்கும் இங்கேருந்தே எனேபிள் பண்ணோம். சாம்சங்ல எல்லாம் வந்து நான் போய் பேர் பண்ண உடனே பார்த்தேன் இல்ல, realme லிங்க் ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே தான் வந்து இந்த LDAC சப்போர்ட். சாம்சங்கோட தொல்லையே பெருந்துள்ளடா அது. சோ அந்த பாஸ்லாம் உங்களுக்கு போதாது அப்படின்னா இன்னும் இருக்கு. டைனமிக் பாஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னும் 5 லெவல் வரைக்கும் இன்னும் கொடுத்திருக்காங்க, இன்னொரு ஆப்ஷன். இப்போ இது ஆக்சுவலா பேலன்ஸ்டா இருக்கு இல்லையா, பிளஸ் 0 இருக்கும். சோ மைனஸ் கொஞ்சம் கம்மி பாஸ் வேணும் அப்படின்னா மைனஸ் கூட பண்ணிக்கலாம். அப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் பாஸ் வேணும் அப்படின்னா இன்னும் 5 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட வால்யூம் என்ஹான்சர் கூட இருக்கு. சோ வால்யூம் சில இதெல்லாம் சில வீடியோஸ்லாம் உங்களுக்கு வால்யூம் கம்மியா இருக்கு, ஃபுல் வால்யூம் வச்சாலும் எனக்கு கேட்கல அப்படின்னா வால்யூம் இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு இதுவும் நம்ம அந்த நெக் பேண்ட்ல எல்லாம் இருந்து. சோ அடுத்து டியூவல் டிவைஸ் கனெக்ஷன், இது வேற லெவல் ஃபீச்சர். ஒரே நேரத்துல 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்க லேப்டாப் இது இல்ல டேப்லெட் இது ஸ்விட்ச் பண்ணிட்டு டேப்லெட்ல படம் பாத்துறீங்க அப்படின்னா போன்ல கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது அப்படியே ஸ்விட்ச் ஆகி இப்போ ஓகே அதான் அந்த கால் வரும்போது ஸ்விட்ச் ஆயிக்கும். அப்படி வேணாம் அப்படின்னா பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பிளே பண்ணும்போது இன்னொரு டிவைஸ்க்கு எது பிளே பண்றீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி அதுல இருந்து வந்து அப்படியே எடுத்துக்கும். சோ அந்த 2 டிவைஸ்லயும் ஆக்டிவா தலைவர் டிராவல் பண்ணிப்பாரு. ஒரே நேரத்துல 2 டிவைஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. குட் குட். இது செம ஃபீச்சர். சோ அடுத்து கேம் மோட் கூட இருக்கு. சோ டெடிகேட்டட் கேம் மோடும் இருக்கு. சோ 40 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி அவங்க சொல்றாங்க. 40 மில்லிசெகண்ட்ங்கிறது ஓகே. ஏன்னா நம்ம அந்த நெக் பேண்ட்ல வந்து 90 சம்திங் சொன்னேன், அதுவே டீசென்ட்டா இருந்தது. பட் இந்த PUBG மாதிரியான கேம் ஆடுறவங்களுக்கு டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகும். இதுக்கு பட்டன் செட்டிங்ஸ் இருக்கு. சோ டபுள் டேப் பண்ணா யூசுவலா அதேதான். பிஞ்ச் யூஸ் பண்ணிட்டு டேப் யூஸ் பண்றது கொஞ்சம் இதுவா இருக்கு. கொஞ்சம் ஹை ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லோ ஹேண்ட் யூஸ் பண்ணா, ஏன்னா பிஞ்ச் யூஸ் ஆயிடுச்சு. சோ பிஞ்ச் பண்ணா பாஸ் பண்றது ஆட்டோமேட்டிக்கா எடுத்தாலும் பாஸ் ஆகும். அப்படி வேணாம் அப்படின்னா டபுள் டேப் பண்ணா பிளே பாஸ் இருக்கு. அது தவிர நெக்ஸ்ட் ட்ராக் வந்து ட்ரிபிள் டேப் இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸும் இது பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பிட்வீன் டிவைஸ் கண்ட்ரோல் போறதுக்கு வந்து நம்ம நார்மலா சொன்னோம்ல, இப்போ ரெண்டுலயுமே கனெக்டடா இருக்கு. இதுல வால்யூம் இது இப்போ நான் இங்க ஏதாவது ப்ளே பண்ணா இங்க போயிடும், இங்க பாஸ் பண்ணிட்டு இதுல ஏதாவது ப்ளே பண்ணா இங்க ஓடிடும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு சப்போஸ் ஏதாவது பட்டன் இருக்கு இல்ல, அதுக்கு பட்டன் இல்ல. ஓகே, நம்ம நெக் பேண்ட்ல உண்டுல, அதனால கேட்டேன். சோ நாய்ஸ் கண்ட்ரோல் மோட்ஸ்க்கும் இவங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்பரன்சியும் பண்ணிக்கலாம், டிஃபரெண்ட் இதுக்கும் மூவ் பண்ணிக்கலாம் அப்படி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் இது பண்ணிக்கலாம், கேம் மோடும் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு இது என்னன்னா வால்யூம் கண்ட்ரோல் இல்லை. வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் இல்ல. நம்ம இங்க இருந்தே வந்து வால்யூம் இன்கிரீஸ் கொஞ்சம் பிரீமியம்ல தான் கொடுக்குறாங்க. ஆனா ஓப்போ மட்டும் பட்ஜெட்ல கூட கொடுக்குறாங்க. அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவங்க தான் தகப்பேன். அவங்க மட்டும் பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. சோ அது தவிர மோர் ஆப்ஷன்ல இனியர் டிரெக்ஷன் வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிளே பாஸ் எடுத்தோடனே ஆக வேணாம் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஆன்சர் கூட இருக்கு.
ஸோ ஏதாவது சார்ஜிங் கேஸ்ல இருந்து எடுத்து போடும்போது கால் வரும்போது அப்படி எடுத்து போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ஆன்சர் பண்றாங்க. இது நல்ல விஷயம்டா. ஐ அக்செப்ட். இட்ஸ் குட். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபீச்சர்ஸ். கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லா தான் இருக்கு. ஸோ அவுட்டோர்ல நான் கால் பண்ணேன், எப்படி இருந்துச்சு? வாய்ஸ் நல்ல அளவுக்கு டிராஃபிக்ல இருந்துச்சு. கொஞ்சம் சப்வே கிட்ட இதுல கால் பண்ணா ட்ரெயின் சவுண்டும் சைட்ல கொஞ்சம் ட்ரெயினும் போச்சு. இல்ல நல்லா இருந்தது. அது எப்படின்னா நார்மலா டிடபிள்யூஎஸ்ல வந்து பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா, இப்போ பட்ஸ் லைவ் இந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரூம்ல இருந்தா எந்த பட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் அவுட்டோருக்கு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நாய்ஸ் ஐசோலேட் பண்ணி வாய்ஸை மட்டும் பூஸ்ட் பண்றதுங்கிறது எல்லா டிடபிள்யூஸும் பண்ணாது. சோ அதெல்லாம் வந்து வட்சன் இன்னைக்கு காலைல பேசும்போது இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பக்கத்திலேயே ஹார்ன் சவுண்ட்லாம் கூட இருக்கு. இதுவே எப்படின்னா வட்சன் பேசாதப்ப அந்த ஹார்ன் சவுண்ட்லாம் கேக்குது. வட்சன் பேச ஆரம்பிச்சதுமே அது எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிட்டு வாய்ஸை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவை பொதுவா கால்ஸ் பேசும்போது. அதான் 6 மேக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு? ஏய் பரவாயில்லடா, கிறிஸ்டல் கிளியரா தான் இருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பேக்ரவுண்ட்ல லைட்டா கேக்குது, அத வெஹிக்கிள் போறது. இப்போ ஹார்ன் அடிக்கிறாங்க, அது கேக்குது. அப்புறம் மழை பெய்யுதா என்ன? மைல்டா அந்த ஃபீல் இருந்தது, அதான் கேட்டேன். ட்ரெயின் போற சத்தம் கேக்குதா? நீ சொல்லும் போது எதுவும் போகுதான்னு எனக்கு தெரியல. காரணம் என்னன்னு பார்த்தனா உன் வாய்ஸ் அது ஆம்பிளிஃபை பண்ணிடுது, சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிடுது. நீ இப்ப அமைதியா இருக்கும்போது எனக்கு உன்னை சுத்தி இருக்கிற சவுண்ட் கேக்குது, பட் மத்த நேரத்துல கேட்கல. realme buds Air 5 Pro நல்லாதான் இருக்கு, நல்லாதான்டா இருக்கு. ஃபைனலி பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு? ஸோ இதுல வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் பெரிய பேட்டரி தான் இருக்கு. 60 mAh பேட்டரி இருக்கு. இவங்க அப் டு 10 hours வரைக்கும் கிளைம் பண்றாங்க. ஆனா ஏஎன்சி யூஸ் பண்ணி ஏஎன்சி ஆஃப் பண்ணா 10 hours வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்டாக்லாம் ஏஎன்சி ஏஎன்சி யூஸ் பண்ணா 7 hours கிடைக்கும். LDAC போட்டு ANC யூஸ் பண்ணா ANC யூஸ் பண்ணா வித்தவுட் ANC தான் அவங்க சொல்றாங்க. வித் ANC எல்லாம் யூஸ் பண்ணா 5 hours தான் கிடைக்கும். ஆமா. சோ LDAC இதெல்லாம் யூஸ் பண்ணி ANC எல்லாம் யூஸ் பண்ணா ஒரு 3.5 மணி நேரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அவ்வளவுதான் கிடைச்சது. சோ 3.5 to 4 மேக்ஸிமம் 4 மணி நேரம் மிக்ஸ்டு யூஸ் பண்ணா. ஏன்னா ஸ்மார்ட் ANC யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீங்க ஃபுல் ANC எல்லாம் வச்சீங்க அப்படின்னா 3 மணி நேரம் அதுல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 10 மணி நேரம் எங்க இருக்கு, 3 மணி நேரம். சோ அதான் டிஃபரன்ஸ். பட் மோஸ்டா சிச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணும் இல்லையா? நீ இப்போ அவுட்டோர்ல ரன்னிங் போன, சோ உனக்கு வந்து ஏஎன்சி இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் எல்டாக் வந்து சப்ஜெக்டிவ், உங்களுக்கு பாட்டு கேட்கும். உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோ கண்டிப்பா வேணும் அப்படின்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏசில கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. சோ யாரெல்லாம் இந்த ஃபிளாக் சாங்ஸ், அதுவும் அவங்க 50% வால்யூம் தான் கிளைம் பண்றாங்க. நான் ஒரு 60% அந்த மாதிரி இது பண்ணேன். நீங்க சவுண்டும் அதிகமா வச்சா அதுவும் பேட்டரி லைஃப் அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். அது போன்லயும் அப்படிதான். சோ அது தவிர ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 10 minutes சார்ஜ் பண்ணா வந்து 7 hours மியூசிக் பிளேபேக், கேஸ் பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் அவங்க சொல்றாங்க. ஸோ அது தவிர சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணா ஏசி யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணா 40 hours வந்து அவங்க கிளைம் பண்றாங்க. ஓகே. ஸோ ஏஎன்சி யூஸ் பண்ணி ஏசி யூஸ் பண்ணா 28 hours போட்டிருக்கு. அதே மாதிரி எல்டாக் யூஸ் பண்ணா டோட்டலா வந்து 20 hours வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ அது தவிர சார்ஜிங் டைம், ஸோ சார்ஜிங் கேஸ் சார்ஜ் பண்ணதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகுது கிட்டத்தட்ட. ஸோ இது வந்து இது சார்ஜ் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 50 minutes to 1 hour வந்து சார்ஜ் டைம் ஆகும். கேஸ்க்குள்ள பொறுமையா சார்ஜ் ஆகும் அது. ஸோ கேஸ் சார்ஜ் ஆக 2 மணி நேரம், அது ஆகிறதுக்கு ஒரு 1 hour, 50 to 1 hour, 50 minutes. ஸோ ஓவராலா எப்படி இருக்குன்னா கண்டிப்பா ஒர்த்து தான். 5000 பிரைஸ் ரேஞ்சில் ஒர்த்து தான். உங்களுக்கு எல்டாக் இதெல்லாம் வேணாம் அப்படின்னா இந்த சீப்பர் மாடல் இருக்கு. அது சீப்பர் வரும். எவ்வளவு வித்தியாசம் வரும்? எல்லாம் 1000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோட பிரைசிங் எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பா ஆடியோ குவாலிட்டி, இந்த எல்டாக் ஃபீச்சரு அதெல்லாம் சொல்லுவேன். ஐபி ரேட்டிங்ஸ் அது இருக்கு, IP55 ரேட்டிங்ஸ் இருக்கு, டியூவல் டிவைஸ் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஏஎன்சி வந்து போன ஜெனரேஷனுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பெட்டரா இருக்கு. 50 dB ஏஎன்சி. இண்டோருக்கு அதான் காது அடைச்ச மாதிரியே இருக்குங்க. இண்டோருக்கு பேசிக்கலி ஸ்மார்ட் வச்சுக்கோங்க, அப்படிலாம் மைல்டுக்கு வந்து மாத்திக்கோங்க. அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கான்ஸ்னா இந்த கிளாசி தான். எனக்கு கிளாசி கண்டிப்பா பிடிக்காது. ஸோ OnePlus இதுங்க எல்லாமே மேட் ஃபினிஷ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து அட்லீஸ்ட் இயர்பட்ஸ் கூட ஓகே, கேஸ் வந்து கொஞ்சம் கிளாஸியா இல்லாம இருந்தா அடுத்த ஜெனரேஷன்ல நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சஜஷனு. அடுத்த ஏதாவது கிளாஸி இல்லாம பாத்துக்கோங்க. ரொம்ப இதுவா கொடுத்துடலாம்டா. கிராஃபைட் வந்து கிளாஸியா இருக்கும். இல்ல இவங்க என்ன தெரியுமா, கேஸ் விற்பாங்க இதுக்கு. அதுக்குதான் இதுன்னு நினைக்கிறேன். தனியா எப்பயாவது ஃபியூச்சர்ல வந்து கேஸ் நாங்க ரிலீஸ் பண்றோம் இதுக்கு, அதுக்காக தான் நினைக்கிறேன். பண்ணுங்க. அது தவிர வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் இல்ல. இது ஒரு இது. ஓகே. சோ அப்புறம் பேட்டரியும் கொஞ்சம் அங்க வைக்கலாம் இல்லையா? பின்ன ஃபீச்சர் எல்லாம் கொடுப்பீங்களா? நான் எடுத்து யூஸ் பண்ணா 3 மணி நேரம் தான் வரும். என்னையா பேச்சு இது? ஒரு படம் பார்த்தாலே போயிருமா? அப்ப நான் எத்தனை சீரியல் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது தெரியுமா? கஷ்டம் தான். ஓகே, இதான் வந்து ரியல்மி பட்ஸ் Air 5 Pro ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. எஸ்.
ஸோ ஆல்ரெடி இப்படியும் ரியல்மி ப்ராடக்ட்ஸ் நம்ம பசங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நல்ல அனுபவம் இருந்தது அப்படிங்கறத ஓப்போ எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. உங்களோட பட்ஜ் இந்த 5000 பிரைஸ்ல ரிலீஸ் ஆன பட்ஜ் நீங்க யாரா யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போ எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சோ இதே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேபி ரியல்மி ஸ்டோர் போனாங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்ல. ஆல்ரெடி ஓப்போ இருக்குன்னா ரியல்மி ஸ்டோர் போயிட்டு அங்க போயிட்டு இந்த பட் ஷோகேஸ் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் நீங்க சொல்லலாம். ஓகே, அடுத்த சந்திப்போம். அதுக்கு சிவபரணி பார்க்கலாம். பை.